இதுமே சொல்லுறது, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அம்மா அப்பா அவங்களுடைய கடமை. அவங்களுடைய செய்கிற நல்லது தீமை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு. எப்போ அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரமோ யஜ்ஞோபவித்திரமோ இல்லை ஒரு நல்ல தர்ம சடங்கு எல்லாம் பண்ணுறாலோ அன்னிலேருந்து அந்த குழந்தைக்கு புதுசாக ஒரு பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றா. இது எப்படின்னா, எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல யாருன்னா ஒருத்தர் வந்து ஷூரிட்டி பண்ணணும், எனக்கு தெரிஞ்சவருங்க இவர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறமா தான் அந்த பேங்க்காரன் ஒத்துப்பான். அதுக்கப்புறமா அந்த பேங்க்கில் ப்ராஃபிட்டும் லாஸும் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம தான் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அதே போல் நம் தந்தையும் தாயும் சேர்ந்து அவர்கள் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவாக, நம்முடைய கர்மத்தின் விளைவாக ஒரு மனிதனாக நாம் பிறக்கின்றோம். அதுதான் புது பாஸ்புக்குன்ற வாழ்க்கையை நமக்கு கொடுக்குறாரு பகவான். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ பகவான் என்ன பண்ணிடுவார், நமக்கு கிரெடிட் போட்டு வைப்பார். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து தவறுதலான செயல்கள்லாம் செய்கிறோமோ அப்போ என்ன ஆகிடும், உடனே டெபிட் நோட்டு ஜாஸ்தி ஆகிடும்.